ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலயங்களும் அதிசயங்களும். வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம் நாட்டில் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு கொண்டவை. அந்த வகையில் சில ஆலயங்களையும் அதிலுள்ள சில அற்புதங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சோட்டானைக்கரை பகவதி. ஒரு நாளுக்கு 3 விதமான ஆடைகள் அணிந்து 3 வடிவங்களில் காட்சி தருகிறாள். காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும், உச்சி வேளையில் செந்நிற ஆடையுடன் லக்ஷ்மி தேவியாகவும், மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் காட்சி தருகிறாள். இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறும். அடுத்ததாக மதுரை மீனாட்சி. இந்த கோவிலின் கிழக்கு கோபுரத்தின் நடுவில் இருந்து மேற்கு கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லும். அதுபோல வடக்கு டு தெற்கு கோபுரங்களுக்கு இடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேஸ்வரர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும். இந்த அமைப்பு அந்த கால சிற்பிகளின் அபரிமிதமான திறனை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக தேவிகாபுரம் பொன்மலைநாதர். திருவண்ணாமலையிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம். இங்குள்ள பொன்மலைநாதர் கோவிலில் அருள் பாலிக்கும் கனககிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீரில் அபிஷேகம் செய்கிறார்கள். காலையில் 2 மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள். சிவராத்திரி அன்று விசேஷ பூஜைகள் உண்டு. அடுத்ததாக திருவரங்கம் பெருமாள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மை ஆலயமான திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள அரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை, ஏகாதசி, மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள். வேறெந்த திவ்ய தேசத்திலும் இது போல செய்வதில்லை. அடுத்ததாக நல்லம் நடராஜர். கும்பகோணம் நல்லம் தலத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார். இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரம்பும் நன்கு தெரிகின்றன. இவரை சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் 50 வயது முதியவர் போலவும், அருகில் இருந்து பார்த்தால் 30 வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார். அடுத்ததாக ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர். விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தியத்தில் உள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் நடைபெறும் போது லிங்க பானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்து கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தை காணலாம். மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாகத்தான் தெரியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.